ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. பூண்டு எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூண்டு சாதம் செய்கிறதுக்கு 15 அளவுக்கு பூண்டு பல் எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 2 பேருக்கான அளவுகளுங்க. நீங்கள் 4 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா பூண்டோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ பூண்டை நம்ம இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி எடுத்தாச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இடித்த உரலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பூண்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வருங்க. அதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வந்துடும். கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. 1/2 பீஸ் லெமன் எடுத்துருக்கேங்க. உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி லெமன் சாறு சேர்க்கும் போது இந்த பூண்டு சாதத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் சேர்க்குறது, நிறைய சேர்த்திட வேணாம். இப்போ லெமன் சாறு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நல்லா உதிரியாக வேக வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் 2 பேருக்கான அளவுகளுங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா பூண்டோட அளவையும் மசாலா பொடியோட அளவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ ரைஸை சேர்த்தியாச்சுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மிதமான தீயில் வச்சு மசாலா எல்லாமே ரைஸில் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான பூண்டு சாதம். 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. நம்ம ரைஸ் மட்டும் வடித்து வச்சுட்டா போதும். நம்ம வீட்டில் காய்கறி இல்லை நல்லா காரசாரமாக சட்டுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூண்டு சாதம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.